ஓகேவா? ஃபோன் நம்பர்லாம் உங்ககிட்ட கார்டு இருக்குல்ல? கார் ஒரு ஃபோன் வச்சா 10 மணிக்கு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். உங்களுக்கு நான் தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஃபோன் வச்சீங்கன்னா ஆமா. நான் என்னமோ பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டேன். நைட்டுனா பஸ் ஸ்டாண்டில் விட்டான்னு போல இது நினச்சி நான் நம்ம ஊர் வரையும் கூப்பிட்டு வராங்கன்னா பெரிய விஷயமாச்சே. வெளியில போனா சந்தோஷமா இருக்குது, ஜாலியா இருக்குது. அது மட்டும் தான் பாருங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகுது எல்லாமே? ஒரு வேளை சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடையாது. நல்ல சாப்பாடு இருந்தா அதே கிடைக்கல. நம்ம செஞ்சு சாப்பிடணும் டைம் இல்லை. வண்டி பிடிச்சது மட்டும் அவங்க கணக்குல வந்து நாங்க பிடிச்சதால நீ இருக்கேன், நான் பிடிச்சிருந்தா நீ இந்த தையில இந்த வேலை செஞ்சிருக்கியா? நம்ம செய்ய மாட்டோம். நம்ம அந்த வேலை எத்தனையோ பேரு சும்மாவே இட்டுன்னு போயிருக்கேன். நான் காசு வாங்கியிருக்கேன். காசு இல்லாத பட்ஜெட்ல கூட வண்டிக்காரங்களுக்கு இங்கேருந்து நகை வச்சு நாங்கள் வந்து அனுப்பிச்சு சொல்லிட்டு பணம் கோவாக்கெல்லாம் போனோம். இங்கே வந்த உடனே நான் சொன்னேன், என்னவா இருந்தாலும் தப்பு பூரா அவங்க வச்சு நானும் டைட்டாக பேசுகிறாங்கப்பா. அந்த பண்டிகை ஸ்பெஷல் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி போலீஸ்காரர் வந்துட்டாங்களா? அவங்க மருமகன் போலீஸா டிரைவரா? இப்போ கூட நீ என்னதான் பண்ண தப்பு உங்க மேலே வச்சுட்டு யார் மேலே பேச வருவீங்க? ஆமாம், அவளும் முன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அந்த எல்லாம் நீங்கள் எல்லாருமே முன்ன மாதிரியே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க அவங்களும் ஆளுங்க எப்படி இருக்கும்? அதுதான் நானும் சொல்கிறேன். கூட வந்தவங்க யாரு? இது அவங்க பிள்ளைங்க வந்து என்ன பண்ணிருப்பா? விட்டுருங்க. அவங்களே இந்த தடவை அவங்க குடிச்சதுனால இப்போ குடிச்சு காரணம் தலைமுறை பேசிதான் போடுவீங்க. அவன் வண்டிக்காரன் உங்க குடிச்சு தான் கேட்பான். ஆள் இல்லாத வண்டி எடுத்தா நம்ம 10 நாளுக்கு வந்து போறது சேரலாம். வந்து ஒரு நாளைக்கு 4000 3000 இல்லாத சாப்பாடு செலவு இல்லாத எதுவுமே பார்க்க முடியாது. ஒப்பனை காட்டிலே ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் ஆச்சு. ஒரு நாளைக்கு சாப்பாடு? ஆமா. மீன் வாங்கிட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க 1500 ரூபாய். மீன் வாங்கினது ஒரு 1500 ரூபாய். வெட்டுறதுக்கு கூலி. இப்போ 10 நாளைக்கு 8 நாளைக்கு ஒரு நாளைக்குள்ள வந்து அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாம் மீன் எடுத்துட்டேன். உங்களுக்கு எப்பயோ வெளியாச்சுமா? உங்களுக்கு 16 எடுத்துக்கண்ணா. சின்ன மீன் இருந்துச்சு, அதே வெளியாச்சா? தெரியுமா? அது வேறு கலர் இருந்தது. பச்சை கலர்ல பச்சை கலர் அப்படிதான் இருக்கு. வீட்டுக்கு போட்டு தான் போகணும். வீட்டுக்கு என்ன போட்டு
வீட்டு விடாம உடஞ்சிடும். ரெண்டு அவ்வளோதான் வீசுமா ஏமா 32 இருக்கோண்ணா 32 ஆனால் மொத்தமாக கணக்கு பார்த்தீங்கன்னா 150 பீஸ் ஆகுது. ஓகே இதுப்பா அப்படி இல்லையே எது வெட்டணும் சொன்னீங்க? நீங்கதான் ஒரு எடிட்டரு அதெல்லாம் கேட்கலாமா? அம்மாவை விட்டா அப்படியே கட்டி ஜாயின் பண்ணி வேண்டாம். வேலை அதிகமா வேண்டாம். ₹3 ஒரு கவர் ₹3. அவர் வாங்கி வந்திருக்காரு. ஒரு 2 மீன் போடுறாரு கடவா. ஓ இது என்ன விடலண்ணா, அவர் சங்கத்தான போக சொல்றாரு. என்னண்ணா யாராவது ஒரு அனுப்பிச்சுடா, நானே போய் போகிறது ஒன்றும் புரியல. சொல்லிட்டு நான் போய் நான் பின்னாடி வரேன் 2 பேரும். நம்ம போகிறோம்பா, கொஞ்சம் வேலை இருந்து போகிறோம்பா. மணி ஆயிடுச்சு, அது இவ்வளோ போட போகிறார் அவரு. மணியா இப்போதான் மணி 7:30 ஆகுது. மணி 7:30 தானே ஆகுது. அதுக்குள்ளே போட்டு வரீங்க அப்படியா? சரி நடுப்படை எடுத்து சொன்னீங்க. புதன்கிழமை போய் அங்கே போய் 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கணுமையா? ஆ 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கேன் நான். இப்போ போய் அங்கே யார் போனால் 1/2 hour வரணும். அவர் எழுதுனல வேலையை விட்டுட்டும் போகணும், அதையும் பார்க்கணும். சும்மா தான் வச்சுருக்கிறாங்க நேற்றுலேருந்து. அதை உட்காந்து எழுதிருக்கலாம் அன்னைக்கு நேற்று.